தாவீதின் குமாரன் அதிகமாக சத்தம் போட்டது. அம்மா ஷீலருடைய கண்கள் திறக்கப்பட்டதால அங்கே அவர்கள் என்னுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை கண்டோம். அதே போல எங்கள் கண்கள் திறந்தால் வார்த்தையின் வெளிச்சத்தை காண முடியும். வார்த்தைக்குள்ள இருக்க வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். எங்கள் கண்கள் திறக்க முடியாது. செவித்தீர்கள் கத்தலாமே கேட்டு ஒவ்வொருடைய கண்கள் திறந்து வெளிச்சத்தை காண முடிய செய்தார். விசுவாசிப்போம். நன்றி சிஸ்டர். கற்றுக் கொடுத்த உங்களை, எங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியங்களை கத்த நிறைய ஆசீர்வதிப்பாராக. கத்தனை சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் மிக திவசமாக கூறுகிறோம். நன்றி சிஸ்டர். ஆமென். நாங்கள் வார்த்தை ஆமென். வார்த்தையை வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். அருமையான வார்த்தையின் வெளிச்சம் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. லுக்கப் இன்னைக்கு லுக்கப்ல வந்துட்டாங்க. லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அடுத்து லுக்கப் பண்ணுங்க. நிச்சயமாக இது ஒரு மார்க்கெட்டிங், அதாவது அழியாத நிச்சய ராஜ்யத்தினான சூப்பர் மார்க்கெட். இந்த ஷேர் பண்ணி நம்முடைய பங்கை கத்தரத்துல பெருக பண்ணுவோம். ஆசீர்வாத சுகந்தரிப்போம். வானத்தை ஒத்த அழகணியை திறந்த ஒரு ஆசிரியர் தகப்பன். அப்படியாக எங்களுடைய நாங்கள் ஷேர் பண்ணி எங்களுடைய மார்க்கெட்டை நாங்கள் டெவலப் பண்ணுவோம். அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். அப்படியாக லுக்கப் பண்ணுவோம். அவரை நோக்கி உங்கள் கண்கள் திறந்து அவைக்கு வெளிப்பாடுகளை கற்றுக்கொள்ள, அவருடைய மறைபொருளை கற்றுக்கொள்ள, வேற்று ரகசியங்களை புரிந்து கொள்ள கர்த்தர் வெளிச்சம் தருவார். ஆமென். மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும், வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இவை நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிறது. நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக எங்களோடு வார்த்தையின் வெளிச்சத்தோடு மகேந்திரன் ஐயா அவர்கள் இணைப்பு இருக்கிறார்கள். மூத்த ஊழியர் ஒரு அழைப்பு கொண்டு வந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் லார்ட் மகேந்திரன் ஐயா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் மகேந்திரன் ஐயா. வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண அவளாயிருக்கின்றோம். ஆமென், ஆமென். இன்றைய நாளிலே செய்தியின் தலைப்பு அழுதிடும் பெண்களை விசாரித்திடும் தேவன். அழுதிடும் பெண்களை விசாரித்திடும் தேவன். ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, சங்கமா வானொலி நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே ஒரு செய்தியை கொடுக்க அழைத்தவரை அந்த கிருபைக்காண்டு இந்த செய்தியை என்ன மரத்து நீர் பேச வேண்டுமாக செபிக்கிறேன். மறு உழைப்புகளை கேட்கும் பொழுது அநேகர் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, இந்த வார்த்தை மூலம் கண்டுகொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். அழுதிடும் பெண்களை விசாரித்திடும் தேவன். பிதா நம்மை நேசிப்பதையும் அவர் நம்மீது கோபமா இல்லை என்பதையும் காண்பிப்பதற்காகவே தேவகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். மேலும் சமுதாயத்தில் தூக்கி எறியப்பட்ட தாழ்ந்த தகுதியில்லாத பெண்களையும் இந்த பூமியிலே அவர் தூக்கி எடுக்க வந்தார். ஒவ்வொரு சமயங்களில் ஒவ்வொரு தேவனுக்காக இயேசுவில் வந்த அநேக பெண்களை குறித்து சுவிசேஷங்களை நாம் வாசிக்கிறோம். அவர்கள் ஒருவருடைய அழுகுரலை கூட இயேசு அசட்டை செய்து புறக்கணிக்கவில்லை. அழுது நின்ற பெண்களிடம் அவர் எப்போதும் அன்பாக வார்த்தையை பேசினார். அவர்களிடம் அவர் பரிவுடன் கேட்ட முக்கியமான கேள்வியாளர்கள், பெண்ணே நீ ஏன் அழுகிறாய் என்ற கேள்விதான். பெண்ணே நீ ஏன் அழுகிறாய்? தன் ஜீவியத்தில் மகதலேனா மரியாள் அதிகமாய் அழுதாள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு சமயம் 7 பொல்லாத ஆவிகளால் அவள் பிடிக்கப்பட்டிருந்தாள். ஆனால் இயேசுவோ அவளை விடுதலை செய்துவிட்டார். அந்த நன்றி கடனை அவள் ஒருபோதும் மறக்கவில்லை. அந்த நன்றி உணர்ச்சியின் விளைவே அவள் இயேசுவில் காட்டிய தியான பக்தி வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், பிசாசுகளும் ஒன்றன் பின் ஒன்றாய் அவளை பிடித்து கொண்டது. பேய் பிடித்த ஒரு கொடூரமாக ஸ்ரீயாக அந்த நகரத்திலே கருதப்பட்டு எல்லோரும் அவளை புறக்கணித்தார்கள். ஆகிலும் சோர்வின் ஆழத்துக்குள் விழுந்து பாவசாக்கரையில் முழுகி போனவர்களை இயேசு எங்கன மீட்டெடுத்து ஆவிக்குரிய சிங்காரத்தில் அமர செய்ய முடியும் என்பதற்கு இந்த மகதலேனா மரியாள் ஒரு சிறந்த மாதிரியா இருந்தார். மரியாள் மார்த்தாள் ஆகிய இருவரும் அழுதார்கள் என வேதம் சொல்றது. சகோதரிகளாக இருந்த இவர்கள் தங்கள் இல்லத்தை இயேசுவுக்கு திறந்து கொடுத்தார்கள். இவர்கள் இருவருமே தங்கள் ஆண்டோருக்காக ஓய்வில்லாமல் ஊழியம் செய்த எப்பொழுது மகிழ்ச்சியா இருந்தார். ஒரு நாள் அவர்கள் சகோதரன் லாசு மரண வியாதிப்பட்டு இந்த சகோதரர் உடனடியாக இயேசுவுக்கு அவசர அழைப்பு விடுத்தார். ஆனால் இயேசுவோ அவர்களுடைய வீட்டுக்கு செல்ல பகிரங்கமாய் தாமதித்தார் என்பதை
யோவான் 11 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவ்விதமாக தாமதத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் அவர் உடனே பெறவில்லை? இது அநேக வெளிப்பாடு. அதாவது அந்த காலத்தில் மரித்தால் 4 நாட்கள் மட்டும் பொறுத்திருக்க வேண்டுமாம். 4 நாளுக்கு பிறகுதான் கன்ஃபார்ம் இவர் மரித்தாருன்னு சொல்லுவார்களாம். அது மூட கொள்கை. முடிவில் லாசர் மரித்து போனான். அதன் பிறகுதான் இயேசு அங்கு வந்தார். மரியாளும் மார்த்தாலும் இயேசுவில் 2 வித்தியாசமான முறையில் நடந்து கொண்டார்கள். இயேசுவின் நாமத்தை ஒருவள் கசந்த உள்ளத்தோடு குறை கூறினால், அவள் சகோதரியோ தன் கசப்பை தனக்குள் வைத்துக்கொண்டு அமைதியாக இருந்து விட்டார். இருப்பினும் இயேசுவோ அவர்களுடைய துக்கங்களை புரிந்து கொண்டார். அவர்களுக்காக அவர் பரிதவித்தது மாத்திரமல்ல, அளவும் செய்தார். அவருடைய குறை கூறுதலையும் கதைப்பையும் அவர் மன்னித்து விட்டு அவர்கள் சகோதரருடைய மரணத்திலிருந்து உளுத்தும்படி செய்தார். அந்த சகோதரர்களோ இயேசுவின் சுகத்தை மாத்திரம் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவரோ அவர்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதலை தந்தருளினார். இப்போது அவருடைய அழுகை சந்தோஷமாக மாறுகிறது. இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கலாம். நாம் கேட்பதற்கும் அல்லது நினைப்பதற்கு மேலாக அவர் நமக்கு செய்திட முடியும். இன்றும் ஸ்திரீகளுக்காக அவர் அழுது பின்பு அவர் கண்ணீரை துடைக்கிறார். அடுத்து பெயர் சொல்லப்படாத ஸ்திரீயை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவள் தன்னுடைய சரீரத்தில் 12 ஆண்டு காலமா இரத்த பெருக்குழலாக இருந்தால், அவளும் அநேக மருத்துவரும் சென்று பார்த்தாலும் அவருடைய ஆஸ்தி முழுவதும் மருத்துவர்களுக்கு போனதே அல்லாமல் சுகம் அடையவில்லை. அவருடைய வியாதியோ பிறரிடம் சொல்லக்கூட கூசும்படியான இரத்த கசிவு நோயாக இருந்தது. இவ்வாறு நாள்தோறும் இந்த கசிவு வந்தபடியால் அவள் மிகுந்த பழையினம் இரத்த சோர்வுடனாய் இருந்தாள். எத்தனையோ இரவுகள் தேவன் தன்னை சுமக்கும்படி கெஞ்சி ஜெபித்து அழுகை நிமித்தம் தன் தலையணை நினைத்திருப்பாள். மற்ற யூதர்கள் எதிர்பார்த்தது போலவே இவளும் கூட மேசியா வருவார், இஸ்ரவேலின் சகல துன்பங்களிலிருந்து இஸ்ரவேலை விடுதலையாக்குவார் என மிகுந்த ஆர்வத்துடன் காத்திருந்தார். ஆனால் 12 ஆண்டுகளால் அவருடைய கூக்குரலுக்கு பதில் கிடைக்கவில்லை. திடீரென ஒரு நாள் மேசியா வந்து விட்டார் எனவும் அவர் இன்று தன்னுடைய ஊருக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்டால் அந்நாளில் பெரும் திரளான ஜனங்கள் கூடிவிட்டார்கள். இயேசுவை சுற்றி ஜனங்கள் நெருங்கி முண்டி எடுத்துக் கொண்டு நின்றனும். இருப்பினும் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்படியாயினும் அந்த கூட்டத்துக்குள் சென்று இயேசுவின் வஸ்திரத்தையாவது தொட்டுவிட வேண்டும் என தனக்குள் உறுதியாக தீர்மானம் செய்து கொண்டாள். இந்த பலவீனமான ஸ்திரீ ஆண்களின் கூட்டத்தை கடந்து சென்று, பெண்களின் கூட்டத்தை கடந்து சென்று, பிள்ளைகளின் கூட்டத்தை கடந்து சென்று ஆர்வனுடன் கடத்தினடி எப்படியோ அவருடைய வஸ்திரத்தின் தொங்கிக்கிருந்த கீழ்ப்பதியின் ஒரு ஓரத்தை அவர் விரலினால் தொட்டு விட்டது. என்ன ஆச்சரியம்! அவள் உடனடியாக சுகமாகிவிட்டாள். இயேசு நின்று தனக்கு முன் வரும்படி அழைத்ததும் அவள் தன்னுடைய சாட்சியை அந்த கூட்டத்துக்கு மகிழ்ச்சி கலந்த பயத்துடன் மெதுவாக கூறினாள். அவருடைய சாட்சியை கடந்த 2000 ஆண்டுகளாக உலகெங்கும் மக்களை ஆஸ்வதித்தார். இந்த எபிரேயருடைய முடிவு என்னென்றால், அந்த பெரும்பாலும் ஆடையை தொடவில்லை. ஆண்டவர் போட்டிருந்த சட்டையில கடைசியில முடிச்சிருக்கும்ல, முடிச்சு அவனை அந்த முடிச்சத்தான் தொட்டால், அந்த முடிச்ச தொட்டோன்னு சுகமானால் அந்த முடிச்சு தன்னுடைய வார்த்தை என்று எபிரேயர் விளக்கம் கொடுக்கிறார். அது இருக்கட்டும். நீங்களும் கூட இது போன்ற அறியப்படாத ஒரு சகோதரியாய் பல ஆண்டுகள் கண்ணீர் வடுத்துக் கொண்டிருக்க கூடும். பிறரிடத்தில் சொல்வதற்கு கூசும்படியான வியாதியினாலும் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடும். உங்களை ஆண்டவர் ஒருபோதும் ஏமாந்து போக செய்ய மாட்டார். அவரிடத்தில் வந்து விடுங்கள். இன்றும் கூட நான் அவரிடம் சென்று அவரை விசுவாசத்தினால் தொட்டுவிட முடியும். இந்த இயேசு நம் வியாதிகளையும் நோய்களையும் சுமந்தபடியால் அவருடைய தழும்புகளால் நாம் குணமடைகிறோம். அடுத்து யோவான் அதிகாரத்திலே ஒரு சமாரிய ஸ்திரியை குறித்து வாசிக்கிறோம். அவருடைய வாழ்க்கை ஒரு பரணிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. திருமணம் செய்து பின்பு திருமணம் செய்து இவ்வாறு 5 முறை அவளுக்கு சம்பவித்தது. இப்போது அவளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனுஷன் அவளுடைய கணவர் இல்லை. தன்னுடன் ஜீவியத்தை குறித்து அவளை மிக சலிப்படைந்தவளாக இருந்தார். யூதர்கள்
சமாரிகளை ஒரு தாழ்ந்த ஜாதி என்றே நிந்திப்பார்கள். பொதுவாய் சமாரிய ஸ்திரீகள் தங்கள் கிராமத்தில் உள்ள கிணற்றுக்கு காலையிலே சென்று தண்ணீர் கொண்டு வர. ஆனால் இவளோ இந்த கிராமத்தின் மற்ற பெண்கள் மத்தியில் அநேக துன்பங்கள் அனுபவங்கள் அடைந்திருக்கக்கூடும். அந்த பெண்கள் இவளை உதாசீனம் செய்து வேதனையின் வார்த்தையை கூறி அவளை தங்களை விட்டு புறக்கணித்து விட்டார்கள். அவளுக்கோ சமாரியாவில் வெக்கமும் புறக்கணிப்பும் வருத்தமே ஒரு தொடர்ச்சியான பங்காயிருக்க வேண்டும். இது நிமித்தம் தன்னை சுற்றி ஒருவரும் வராத மத்திய வேளையில் அவள் கிணற்றுக்கு சென்றால் தன்னுடைய இவ்வித சூழ்நிலை ஒரு புருஷனை கிணற்றில் கண்டபோது எவ்வளவு ஆட்சியமடைந்திருப்பாள் என்று எண்ணி பாருங்கள். மேலும் அந்த மத்தியான வேளையில் அந்த கிணற்றண்டையில் அமர்ந்து பேசுவதற்கு காத்து கொண்டிருந்தார். அப்போது அவர்கள் இந்த தாகத்தை தன் சம்பாஷணைகள் துவக்கமாய் வைத்துக்கொண்டு படிப்படியாய் ஜீவ தண்ணீரின் தேவை அவளுக்கு உணர்த்தினார். முடிவில் அந்த கிராமம் அழைத்து வந்து மனம் திரும்ப செய்யும்படியாய் ஆண்டவரை பயன்படுத்தார். பார்த்தீர்களா? சமுதாயத்தில் புறக்கணித்து தள்ளப்பட்ட ஸ்திரீகளுக்கு இயேசு எவ்வளவாய் நம்பிக்கை தருகிறார். நீங்களோ ஒடுக்கப்பட்டவர்களாய் அற்பமாய் கருதப்படும் தாழ்ந்த தாய் பெண்களாய் உங்கள் உரிமைகளுக்காக போராடி ஒரு கூட இல்லாதவர்களாக இருக்கக்கூடும். உங்களுக்கு இதோ ஒரு நற்செய்தி. சங்கம வானொலியிலே ஆம் ஸ்ரீம் நீயும் நீங்கள் அழுதிட தேவையில்லை, உங்களுக்காகவே உங்கள் மீட்பர் இதோ வந்து விட்டார். அழுது கொண்டிருந்தாலும் விடாமுயற்சி கொண்ட ஒரு கானான ஸ்திரியை குறித்து மத்தேயு 15:22 வாசிக்கிறோம். அவளும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி அல்ல, இருப்பினும் தேவன் அவள் மீது அக்கறை கொண்டிருந்தாள். அவள் மகளுக்கு பல ஆண்டுகளாக அசுத்தாவை பிடித்து எங்கே யாரும் சென்று உதவி கேட்பது என்பதறியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள். அச்சமயத்தில் ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரேல் தேசத்துக்கு வருகிறார் என்று பிசாசுகளை துரத்துகிறார் என்று கேள்விப்பட்டாள். அந்நாட்களில் கிராமத்தில் இருந்து இஸ்ரேல் தேசத்துக்கு பயணம் செய்வது கடினமான மாத்திரமல்ல, பயண செலவு மிகவும் அதிகமாக இருந்தது. மேலும் அவள் இஸ்ரேல் பணி மேலே அவர் சபிக்கப்பட்ட தேசத்தில் வந்தவள். வேதம் சொல்லி கானான் சபிக்கப்பட்டவள் என்பதை அவள் அறியாது தேர்த்திருந்தாள். தன்னுடைய மகள் சுகாம முடியும் என்ற நம்பிக்கையை முழுவதுமாய் இழந்த நிலையில் அவள் இருந்தாள். ஆம், இயேசு கலிலியாவில் இருந்து நடந்து சென்று அவள் சொந்த ஊருக்கு சுமார் 50 மைல் அருகில் நெருங்கி வந்து அவளுக்கு உதவி செய்யும்படி வந்து கேட்டார். அவள் இயேசுவை சந்தித்த போது, நான் ஒரு புறஜாதி பெண், சபிக்கப்பட்ட தேசத்திலிருந்து வந்தவன் என்பதை தேவனிடத்திலிருந்து யாரும் பெறுவதற்கு தகுதியற்றவள் என்று அறிந்திருந்தாள். எனவேதான் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு நாயின் ஸ்தானத்தை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு பிள்ளைகள் சாப்பிடும் மேஜையிலிருந்து விழும் துணிக்கியலாவது நான் சாப்பிடட்டும் என்று ஆண்டவரிடம் வேண்டியிருந்தார். பார்த்தீர்களா? ஆண்டவருடைய கரத்திலிருந்து விழும் ஒரு துணிக்கை தன் மகளிடம் பிசாசை துரத்துவதற்கு போதுமானது என்று அவள் விசுவாசித்தாள். என்னே அவளது அற்புத விசுவாசம்! அவளுடைய விண்ணப்பத்தை இயேசு ஏற்றுக்கொண்டு உடனடியாக பதில் தந்து விட்டார். அவளுடைய மகள் சுமார் 50 மைல் தள்ளி இருந்தாலும் அந்த வேளையில் உடனடியாக விடுதலை பெற்றாள். அவளுடைய நீண்ட கண்ணீரின் வருடங்கள் மாறி அந்நாளிலே மகிழ்ச்சியும் ஆனந்த சிரிப்பும் இடம்பெற்றது. அந்நாளில் அவள் கண்ணீருக்கு பதில் கிடைத்த பொன்னாள். இந்த கானானஸ்ரீ எத்தனை அருமையான சாட்சியா இருக்கிறாள். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, நீங்களும் அவளைப் போல நம்முடைய ஆண்டவரை முழு இருதயமாய் தேடி நாடுங்கள். உங்கள் கண்ணீர்களையும் அவர் கண்டிருக்கிறார். உங்கள் தேவன் என்ன என்பது அவருக்கு தெரியும். ஒருவேளை உங்கள் பிள்ளை உங்களை விட்டு வெகு தொலைவில் வசித்துக் கொண்டிருக்கலாம். ஆயிரம் இந்த கானானஸ்ரீ செய்ததை பாருங்கள். தூரத்தில் இருக்கும் உங்கள் பிள்ளையை நம் ஆண்டோர் பாதாபடிக்கு நீங்கள் கொண்டு வந்த முடியும். அவ்வாறு நீங்கள் செய்துவிட்டால் உங்கள் பிள்ளையும் நிச்சயமாக விடுதலை பெற்று விடுவீர்கள். உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் அழுகையை நகப்பாய் மாறுவதற்கு எவ்வளவு தூரமானாலும் நம் ஆண்டவர் பயணமாக வந்து விடுவார். என்று நமக்கு கிடைத்திருக்கும் மற்றொரு நற்செய்தி என்னவெனில், நீங்கள் ஒரு நாய் அல்ல, தேவனுடைய சொந்த குமாரத்தி. இப்போது மேஜையிலிருந்து விழும் துணிக்கை அல்ல, பிள்ளைகள் அப்பத்தை நீங்கள் புறப்பட முடியும். ஆகவே வஞ்சனையிலும்
பிசாசும் ஆளுகையிலும் பிடிக்கப்பட்ட உங்களை மகளுக்காக நீங்கள் கேட்க விரும்பியதை ஆண்டவரிடம் விசுவாசத்துடன் சென்று தைரியமாக கேளுங்கள். உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விடுதலை செய்வார். ஒரு சமயம் விபச்சாரத்தில் பிடிபட்டு அழுது வந்த பெண் பரிசேயர்களால் இயேசுவில் கொண்டு வரப்பட்டால், யோவான் 8ஆம் அதிகாரம். யூத பிரமாணத்தின்படி அவள் கல்லெறிந்து கொல்லப்பட தகுதியுடையவளாய் இருந்தாள். ஆகவே போதோருக்கெல்லாம் தலைமை போதான ஆண்டவரை நிகழ்ச்சியின் மூலமாய் எப்படியும் சிக்க வைத்து விட வேண்டும் என்ற நேரத்தில் அவளிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவளை அவர் விடுதலை செய்தால், நல்லா கேளுங்கள், அவர் விடுதலை செய்தால் பிரமாணத்தை அவமதிக்கிறார் என்ற குற்றச்சாட்டை அவர் மீது கொண்டு வர முடியும். அவளை கல்லறையும்படி கட்டளையிட்டால் மனதுரத்தை பிரதிபலிக்கிற அவருடைய குணாசயங்களை கலங்கப்படுத்த முடியும். அந்த சூழ்நிலையில் எவ்வளவும் தப்ப முடியாது என்ற நிலையில் இருந்த தலை என்று சொன்னால் அவர்கள் ஜெயிப்பார்கள், வால் என்று சொன்னால் நீ தோற்று போவாய் என்று கதைக்கு இயேசுவை கொண்டு வந்தார். இயேசுவோ ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் மிகுந்த ஞானமாய் கையாண்டராம். தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமா இருக்கிறது. இந்த வசனம் எவ்வளவு உண்மையா இருக்கிறது. அந்த பெண்ணை அவ்வித சூழ்நிலையில் வாழ்வதற்கு உந்தி தள்ளிய சூழ்நிலை என்ன என்பதை இயேசு அறிந்தபடியால் அவள் மீது இயேசு மனதுருக்கமா இருந்தார். அவளாகவே விரும்பி அக்கொடிய வியாதத்தில் அவள் ஆய்க்குணையா இருக்கவில்லை. யாரோ ஒரு தீய மனிதன் அவளுக்கு பொய்யான கசப்பு வார்த்தையில பேசி இந்த பழக்கத்தில் படுகொலில் தள்ளி இருக்கக்கூடும். அந்த நிலையில்தான் கொடிய புருஷர்கள் அவளை தகாத விதமாய் பயன்படுத்தி விட்டு தூக்கி எறிந்து விட்டார்கள். இந்த விபச்சார வாழ்க்கை அவள் வெறுத்தாள். ஆனால் தான் உயிர் வாழ அவளுக்கு ஒரு வழி இருக்கிறது. அநேகமா இன்னும் ஒரு நாளையும் அவள் கண்ணீர் தான் கழித்தார். ஆனால் இது போன்ற பின்னணியில் அவளை புரிந்துவதற்கு யார் இருக்கிறார் அவருடன் உதவி செய்யக்கூடும். இந்த கொடிய வாழ்க்கையிலிருந்து தைரியமுள்ள இயேசு சீசர்கள் மீட்கப்பட்ட அநேக பெண்களை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த தைரியமிக்க சீசர்கள் தங்களையே பயணம் பெற்று விபச்சார விடுதலை நடத்திய ரோடிகளை தலைவர்களின் கோபத்துக்கு ஆளாயிருக்கிறார். இது போன்று விபச்சார விடுதியில் அழுது கொண்டிருக்கும் பெண்கள் இனியும் தங்களால் ஒழுக்கமா வாழ முடியும் என்ற நம்பிக்கை இழந்து விட்டார்கள். இவர்கள் சில காம வியாபார தரகரால் சிறு பிள்ளையாக இருக்கும்போது கடத்தப்பட்டு வந்தார்கள். இவர்களுக்கு தங்கள் பெற்றோர்கள் யார், எங்கிருந்து வந்தால் என்பது கூட அறியாதவர்கள் இருந்தார்கள். இவர்கள் சில பெண்கள் இப்போது போதை மருந்துக்கு அடிமையாக்கி மாறிவிட்டபடியால் இந்த போதை மருந்து இல்லாமல் வாழ முடியாத நிலைக்கு வந்து விட்டார்கள். அந்த போதை மருந்துகளை வாங்குவதற்கு தேவையான பணத்தை விபச்சாரத்தின் மூலமாக பெற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் என்று வான்கூவரிலே அநேகமான அந்த பிள்ளைகளை நீங்கள் பேமெண்ட்டில் பார்க்கலாம். இவர்கள் பல எய்ட்ஸ் நோயால் பிடிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற அழும் பெண்களை இயேசு விசாரிக்கிறார். அவர்களை விடுதலை செய்ய விரும்புகிறார். விடுதலையின் ஊழியத்துக்கு உங்களையும் என்னையும் பயன்படுத்த விரும்புகிறார். அந்த ஸ்திரீ இன்னொரு நாள் வாழ்வோம் என்று கூட சிந்திக்க மாட்டாள். தன் மீது குற்றஞ்சாட்டியவர்களுக்கு முன்பாக நின்று அழுது கொண்டிருந்த அவள் எந்த வேலையிலும் தன் மீது முதல் கல் விழும் என்று பயத்துடன் காணப்பட்டார். அந்த வேலை இயேசு முகத்திலிருந்து மனசுகத்தை அவள் கண்டுவிட்டபடியால் கெஞ்சும் கண்களோடு அவர் தன்னை புரிந்து கொண்டார். அவர் மன்னித்தார். அவருடைய வாழ்க்கை பாதையை ஒரு புதிய சீர்திருத்தமாக சமுதாயத்தில் பயனுள்ள வழக்கை நேராக திருப்பிவிட்டார். அதே அதிசயத்தை அவர் உங்களுக்கும் செய்திட முடியும். நீங்கள் எவ்வளவு கேடான வீழ்ச்சியில் இருந்தாலும் அது அவருக்கு ஒரு பொருட்டல்ல. இன்று அவர் உங்களுக்கும் உன்னை நானும் ஆக்குனர்களுக்காக தீர்க்கிறதில்லை, நீ போய் நீ பாவம் செய்யாதே இந்த அன்பை அந்த வார்த்தையை தருகிறார். பழைய ஏற்பாட்டிலே தேவனத்தில் இரக்கம் பெற்ற இன்னொரு வேசியை குறித்து பார்க்கிறோம். அவள் பேர் ராகாப். நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த ராகாப்பில் ஆண்டவர் வேவுகார ராகாப் வீட்டுக்கு அனுப்பாவிட்டு இருந்தால் ருத்துடைய சரித்திரம் வேதாமத்தில் வந்திருக்கவே முடியாது. காரணம், இந்த ராகாப் பெண் சரித்திரம் இல்லாமலுக்கு தெரியும், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து திருமணம் முடித்து அவளுக்கு பிறந்த பிள்ளைதான் போவாஸ்.
ருத்துடைய ஹஸ்பண்ட். அவள் தன் பிள்ளைகளோடு எரியோ பண்டத்தில் வாழ்ந்து வந்தாள். இப்படியான அநியமான காரியங்களை நான் கற்றுக்கொண்டது வேத பாடத்தில். வேத பாட நிகழ்ச்சியெல்லாம் அநியமான காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். அவள் தன் பிள்ளைகளோடு எரியோ பண்டத்தில் வாழ்ந்து வந்தால் அவளுடைய கற்பு ஒழுக்கத்தில் கேடு ஏற்பட்டிருந்தாலும் அவளோ தேவனிடத்தில் விசுவாசம் கொண்டவளாய் இருந்தாள். அவள் தன் கடந்த கால வீழ்ச்சிக்காய் அழுது ஜெயித்திருக்க கூடும். இப்போது தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திட விரும்பினாள். அவளுடைய இருதயத்தின் மெய் வாஞ்சையை தேவன் கண்டபடியால் இஸ்ரவேலின் விவகாரம் நடைகளை வீட்டுக்கு செல்லும்படி நடந்த பார்த்திருக்கார். அவருடைய இருதயத்தை ஆண்டவர் அறிந்தபடியினால்தான் தேவன் வேவுகாரரை அந்த வீட்டுக்கு அனுப்பியிருந்தார். நல்ல கவனிக்க வேண்டும். இஸ்ரவேலின் விவகாரம் நடையை அவருடைய வீட்டுக்கு நேராக செல்லும்படி நடத்தினார். இது கர்த்தருடைய திட்டம். அவளும் அவர்களுக்கு உதவி செய்தாள். இவ்வாறாகவே எரிகோ முழுவதும் அழிந்த போதும் அவருடைய ஜீவன் காக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, சால்மன் என்ற இஸ்ரவேலையும் அவள் திருமணம் செய்து கொண்டு இயேசுவின் குடும்ப வம்சத்தில் ஒரு பங்கானாள். அல்லேலூயா. இப்போது அவருடைய பெயர் விசுவாச மணக்கும் அரங்கத்தில் ஆபிரகாம், மோசே, யோசுவா ஆகியோரோடு சேர்ந்து அவருடைய பேரும் காணப்படுறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். இது ஒரு மகா ஆச்சரியமான செயல் அல்லவா? அக்கால சந்ததியில் வாழ்ந்தவர்கள் 2 பேர்கள் மாத்திரமே அதிகாரம் இடம் பெற்றுள்ளனர். யோசுவா, ராகாப். தேவனுடைய வழியில் எத்தனை ஆச்சரியமா இருக்கலாம். வழி தவறிவிட்டு அன்பார்ந்த சகோதரியே, தேவன் ராகாப்புக்கு செய்த நினைப்பார். பாருங்க, நாயூர் விதவையிலே அழுது கொன்ற விதவை நாம் காண்கிறோம். தன் வயதான தாயை கவனித்து வந்த ஒரே மகனாய் இந்த வாலிபன் திடீரென்று மறைத்து விட்டான். அவளோ தாங்கொன்னா தூரத்தில் அழுதாள். சவப்பட்டிருக்கும் தன் அன்பு மகன் முகத்தை காணும் ஏக்கத்தில் தன்னால் முடிந்தவரை அடக்க நேரத்தை வெகுவ தாமதப்படுத்தினான். வேறு வழி இல்லாமல் அங்கிருந்தவள் சவப்பட்டியை தூக்குவதற்கு அவன் அமைத்து இந்த கண்ணீரோடு இந்த பெட்டிக்கு பின்னால் கொண்டிருந்தாள். அடக்க ஆராதனை முடிந்ததும் சுகமான அந்த இரவிலும் அந்த நேரத்தில் செலுக்க போது நோக்கியிருந்தான். ஆனால் பரலோகத்துள்ள அவருடைய அன்பின் பிதா அவளுக்கென ஒரு மகிழ்ச்சியை குறித்து வைத்திருக்கிறார் என்பதை சிறிதும் அறியாமல் இருந்தார். சரியா அதே நேரத்தில் தன் பயணத்தை நாயினூருக்கு தொடர இயேசு திட்டமிட்டிருந்தார். சிறிதேனும் தாமதம் செய்யாமல் சரியான நேரத்தில் அங்கு வந்து விட்டார். இந்த சர்வ உருவத்தை நிறுத்தினார். சவப்பட்டியை திறந்தார். மருத்த வாழ்வனை உருவம் எழுப்பினார். உயிர் தெழுந்த மகனை அவனுடைய தாயிடம் திரும்பவும் கொடுத்தார். யாதொரு சகாயம் இல்லாமல் அந்த விதவை சகோதரியை துன்ப நேரத்திலும் கர்த்தர் உங்களை ஆதரிப்பார். ஒரு பழைய ஆத சரித்திரம் உண்டு. ஒரு பிரேதம் போனாலும் அது யாரும் தடுத்து நிறுத்தினால் அந்த இரத்த உரண முதல்வர் சாக போனும் உண்டு. பழைய கதை இருக்கு. அன்பார்ந்த சகோதரிய சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்னதான் தடுமாற்றங்கள் வந்தாலும், தாழ்ந்த ஜாதி, குறைந்த ஜாதி, என்னாலே ஒன்றும் செய்ய முடியவில்லையே, நான் ஆக்களுக்கு முன்னால் எப்படி மோத்த முடிப்பேன், நான் தவறு செய்து விட்டேனே, நான் என்ன செய்யும், தற்கொலை தான் செய்ய முடிய வேண்டுமே என்று சிந்திக்காமல் நீங்கள் ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இந்த ஒன்றானமை தேவனை நீங்கள் ஆண்டவரே என்னோடு பேசும், நான் உம்மை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை தழுகிறா மாறும். வேதாமத்தில் எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள். அதை சொல்ல போக நேரம் இல்லை. எனவே தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் இருக்கும் சகோதரியே, என்னால ஒரு குடும்ப நிகழ்ச்சிக்கு போக முடியவில்லை, நான் தாழ்த்தப்பட்ட ஒன்று வேதனைப்படாது. நீ ஆண்டவரை நோக்கி பார். உன் வாழ்க்கையில இரவும் போலும் தேவனுடைய வார்த்தையை வாசி, தேவனை நோக்கி பார், பெரிய அற்புதங்களை கண்டுகொள்வாய். ஆமே. ஜெபம் பண்ணுவோமா? அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இன்றைய நாளிலே தள்ளப்பட்ட விதவைகள் ஸ்திரீகளுக்கு ஆண்டவர் எப்படி மனதுருக்கு உதவி செய்யார் என்பதை வேதாம ரீதியிலே அநேகங்களை கொண்டு தொகுத்து அளித்திருக்கிறேன் சுவாமி. இந்த வார்த்தை மர ஒழிப்பிலே போகும் பொழுது அநேகர் கேட்பது தாழ்ந்த மக்கள், வேதனையோடு இருக்கும் மக்கள், ஜனத்துக்கு முன்னாலே போக முடியாத தாய்மார்கள்,
விதை மார்க்கம் இவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்க பண்ணும். இந்த வார்த்தையை கேட்டு அவர் உற்சாகம் கொண்டு உம்மை நோக்கி பார்த்து நீதான் உண்மையான தெய்வம், வேறொரு தெய்வம் இல்லை என்பதை அறிந்து கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி ஐயா, நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தில எங்களுக்கு சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டு அநேக பெண்களை குறித்தான வெளிப்பாடுகளோடு வார்த்தை ஆவியான உங்கள் நாவில வார்த்தையை வச்சிருக்கிறேன். எங்களுக்கு ஒரு ஆழத்தை பெற்றுக்கொள்ளும் சத்தியத்தையும் வெளிச்சத்தை கற்றுக்கொண்டும் கர்த்தர் நாம் மகிமைப்பட்டது நிச்சயமாக இதை நாம் அறியால் ஏழு ஆவியல் துரத்தி அவருடைய கண்களை கர்த்தர் திறந்தார். அப்படியாக கைம்பெண்ணினுடைய மகன் இறந்த போதும் அந்த கைம்பெண்ணை மகனை எழுப்பி அவருடைய கண்கள் திறந்தார். ஆகாருடைய கண்கள் அப்படியாக விதவையுடைய கண்கள் இப்படி எத்தனையோ பெண்கள் அழுகிற கண்கள் கண்ணீரோடு விதைத்தால் கம்பீரத்தோடு பலனை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி அந்த பெண்களுடைய கண்ணீரை கத்தர் மனதுருகி தொட்டு விடுதலை கொடுத்து அவருடைய கண்ணீரை களிப்பாய் மாற்றினார். அருமையான வார்த்தை வெளிச்சத்தை கொடுத்தீர்கள். அப்படியாக கொடுத்த உங்களை எங்கள் குடும்பத்தை ஊழியத்தை கத்தர் ஆசீர்வதிப்பாராக. கத்தரை சித்தமானார்கள் இன்னொரு அழைப்பில சந்திக்கும் சமாயத்தை கூறுகிறோம். நன்றி ஐயா. நன்றி சகோதரி. கர்த்தர் உங்களை